tale. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, 3 toads all around, wizards and witches all waiting for you. Magic spells, tales to tell, they will take your breath away. Mice will chase the cats away. Life's not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away, and spare the time if you can. Dreams can come true and they will for you. For Anna they already have. நாம இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்? ஜியோகிராஃபி. இது நம்ம ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் பத்தி படிக்கணும். நீ படிச்சே ஆஷா? படிச்சிருக்கேன். டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ல ரொம்ப சுவையான மற்றும் அபூர்வமான காய்கறிகளும் மரங்களும் செழுமையா வளரும். இது நிறைய வித்தியாசமான ஜந்துகளுக்கும் மரங்களுக்கும் வாழறதுக்கு உரிய இடமா அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி மிருகங்கள் வாழ்ற ஒரு இடத்துல மிருகங்களுக்குள்ள அடிக்கடி சண்டையும் நடக்கிறது உண்டு. நீ என்ன பண்ற லியோ? யோசிச்சுட்டு இருக்கேன், நம்ம பூனைக்குட்டி ஆழ காட்டுக்குள்ள வாழ முடியுமான்னு. முடியவே முடியாது. அது வீட்ல மட்டும் தான் வளர்க்க முடியும். ஆனா ரெக்க அரசனோட பூனையால காட்டுல வாழ முடியும். என்ன நிஜமாவா? கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. அத பத்தி எங்களுக்கு சொல்ல. நிச்சயமா சொல்றேன் சாக். இந்த கதை ஒரு வயசான பூனையையும் ரெக்க இளவரசனையும் பத்தினது. அந்த பூனை நல்லா பெருசா கருப்பா இருக்கும், நிறைய தந்திரங்கள் செய்யும். ஒரு நாள் காட்டு எல்லையில இருந்து ஒரு குழந்தையோட அழுக சத்தம் அந்த பூனைக்கு கேட்டுச்சு. அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு பூனை பார்க்க போச்சு. அந்த கருப்பு பூனை அந்த குட்டி பாப்பாவை தூக்கிக்கிட்டு புதருக்குள்ள ஓடி மறைஞ்சிருச்சு. ஐயோ, ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கா? என் குழந்தைக்கு என்னாச்சு? என் செல்ல கண்ணா, இந்த பக்கமா தேடி பார்க்கலாம் வா. அவன் எங்க போயிருப்பான்? என்ன மன்னிச்சிரு, இதுக்கு மேல என்னால தேடி அலைய முடியாது. என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு அவன் வேணும். என் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. கவலைப்படாத, நிச்சயமா ஒரு நாள் அவன் நம்ம கிட்ட கிடைப்பான். ஆனா அதுக்கு அவன் உயிரோட இருக்கணும்ல. அவனை கடத்திட்டு போனது யாருன்னே தெரியல. அவங்க அவனை எதுக்காக கடத்தினாங்க, அவனை என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. ஆனா அந்த பூனை குட்டி பாப்பாவை எதுவும் பண்ணல. ஆப்போசிட்டா ரொம்ப நல்லா பாத்துக்குச்சு. அந்த பூனை காட்டுல இருந்து நல்ல சத்தான பழங்களை கொண்டு வந்து பாப்பாவுக்கு சாப்பிட கொடுத்து நல்ல ஆரோக்கியமா வளர்த்துச்சு. அந்த பூனைக்கும் அந்த பையனுக்கும் நாளுக்கு நாள் பிணைப்பு அதிகமாயிட்டே இருந்துச்சு. அந்த பூனை தான் அவனோட அம்மா மாதிரி அவனை பாத்துக்குச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள், இப்ப நீ சின்ன பையன் இல்ல, பெரிய பையன் ஆயிட்ட. இனிமே நீ அரசரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நேரம் வந்துருச்சு. ஆனா நான் அரசர் முன்னாடி இந்த மாதிரி போய் நிக்க முடியாதே. பாருங்க, என்கிட்ட நல்ல துணி கூட இல்ல. அத பத்தி நீ கவலைப்படாத. என்னோட நண்பர்கள் உதவியோட நான் உன்னை ஜம்முன்னு ஆக்குறேன் பாரு. என் பின்னாடியே வா. நன்றி நன்றி நன்றி. மியாவ். இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கான பாரு. வாவ், எனக்கு இந்த Dress ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகான கலர். இது நான் இப்பவே போட்டுக்கலாமா? ஆமா, நிச்சயமா. அரசரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இதை முகக்கவசமா போட்டுக்க. இந்த மிருகங்களும் உன்னோட பாதுகாப்புக்காக அரண்மனைக்கு வரும். நீ அரசரை சந்திச்சதும் அவர்கிட்ட இப்படி சொல்லணும்: மதிப்பிற்குரிய அரசே, இந்த மிருகங்களோட இறகை இளவரசர் உங்களுக்கு பரிசா அனுப்பியிருக்காருன்னு. மியாவ். நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்றேன். இப்ப இந்த கவசத்தை நான் போட்டுக்கணும்.
இருக்கு. அந்த மிருகங்களுக்கும் அந்த ஆளுக்கும் நம்மளோட ராஜ்யத்துக்கும் என்ன வேலைன்னு தெரியலையே. மதிப்பிற்குரிய அரசே, நான் உங்களுக்கு பரிசுகளை கொண்டு வந்திருக்கேன். இந்த மிருகங்களை எல்லாம் உங்களுக்கு பரிசு அனுப்பியிருக்காரு எங்க ரக்க இளவரசர். அவரோட பெருந்தன்மையை நான் பாராட்டுறேன். அவரோட பரிசுகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட பாராட்டு அவர்கிட்ட போய் சொல்லுங்க. இந்த பறவைகள் ஆபத்தானதாச்சே, இதுங்க நம்மள தாக்கிடதா? மியாவ். அதுங்க உன்கிட்ட ரொம்ப அன்பாவே நடந்துக்குங்க. நீ வேணாலும் பாரேன். அப்புறம் இன்னொரு வாட்டி நீ எனக்காக அரண்மனைக்கு போகணும். இந்த பறவைகளோட இறகு அரசர் பரிசா அனுப்பினது அரசர்கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். அதை அப்படியே நீ அரசர்கிட்ட சொல்லிடு. என்ன, சரியா? அப்பா, சீக்கிரமா வாங்க. அந்த ரெக்க இளவரசரோட தூதர் மறுபடியும் வந்திருக்காரு. என்ன, எங்களோட அரண்மனைக்கு நீ மறுபடியும் வந்திருக்க? வாழ்த்துக்கள் அரசே. இந்த கழுகுகளை ரக்க இளவரசர் உங்களுக்கு பரிசா அனுப்பி இருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் உங்க அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உங்களோட அனுமதியை கேட்டுட்டு வர சொன்னாரு. நீ கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட அரசர் உண்மையிலே ரொம்ப நல்லவர் தான். அவரோட பரிசுகளை நான் ஏத்துக்கிறேன். என்னோட பொண்ணு அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவர் கல்யாணம் பண்ண நான் சம்மதிக்கிறேன். நன்றி அரசே. இந்தாங்க உங்க கழுகுகள். நாளைக்கு எங்க இளவரசர் உங்களை இந்த அரண்மனைக்கு வந்து சந்திப்பாரு. நான் இப்ப கிளம்புறேன். நன்றி, நன்றி, நன்றி. மியாவ். இது போதும் நம்ம வேலைக்கு. இப்ப நாம எங்க போறோம்? மியாவ். நீ இந்த ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு மரத்துக்கு பின்னாடி போய் நில்லு. அதுக்குள்ள நான் போட்டுட்டு வந்துடுறேன். என்ன, சரியா? என்னது, இத நான் கழட்டணுமா? ஆனா இதை தவிர வேற ட்ரெஸ் இல்லையே. மியாவ். கவலைப்படாத, சீக்கிரமே உனக்கு ட்ரெஸ் கிடைச்சிரும். நான் இப்ப அரண்மனைக்கு போற. திரும்ப வரும்போது ஒரு அரசருக்கு தேவையான துணிகளை கொண்டு வர்றேன். சீக்கிரம் வந்துடுறேன். மியாவ். ரெக்க இளவரசர் வர்ற வழியில ஒரு மண்புலிக்குள்ள விழுந்துட்டாரு. அவரோட ட்ரெஸ் எல்லாம் வீணாயிருச்சு. சீக்கிரமா போய் அவருக்கு தேவையான துணிகளை கொண்டு வாங்க. அரசர் எல்லாத்தையும் இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்காரு. நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும். வாங்க. ரக்கை இளவரசர் வரார் அரசே. ஓ, ரெக்க இளவரசரே, நீங்க எங்களோட அரண்மனைக்கு வாங்க. நான் என்னோட பொண்ணை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஓ, உங்களை சந்திச்சது சந்தோஷமா இருக்கு இளவரசி. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உங்களோட அரண்மனையை பார்த்தாகணும். வெளியில வண்டிங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நாம எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? வாங்க அரசே, கிளம்பலாம். மியாவ். அரசர் எதை பத்தியாவது கேள்வி கேட்டார்னா உன் வீட்டுல சிறப்பான எல்லாமே நிறைய இருக்குன்னு பதில் சொல்லு. அதை தவிர நீயா எதையாவது உளராத. இப்ப உனக்கு வழி தெரியும்ல, நீ கிளம்பு. இந்த பக்கம் போற யாராவது இந்த ஆட்டு மந்தை யாரோடதுன்னு கேட்டா ரெக்க இளவரசரோடன்னு சொல்லு. புரியுதா? அதை தவிர நீயா ஏதாவது மாத்தி சொன்னான்னு வச்சுக்க, என் கை நகத்தால உன்னை கீறி எரிஞ்சிருவேன். புரியுதா? ஆடு மேய்க்கிறவரே, இந்த நிலமும் ஆடுகளும் யாரோடது? ரக்கை இளவரசரோடது அரசு. என் வீட்டுல இதை விட சிறப்பான அதிகமான பொருட்கள் இருக்கு அரசரே. இந்த மாடுகள் யாரோடது? ரக்கை இளவரசரோடது. அவர்தான் என்னோட முதலாளி. நான் சொன்னல அரசே, சிறப்பான எல்லாமே என்கிட்ட இருக்கு. உங்களோட நிலம் என்கிட்ட இருக்கிறத விட ரொம்ப பெருசா இருக்கு. அதான் உங்களோட அரண்மனையா? அது பார்க்கிறதுக்கு எந்த விட பெருசா இருக்கே. என்னோடது எல்லாமே சிறப்பானதா இருக்கும். ஓ, மியாவ். என்னோட சாபம் நீங்க போற நாள் வந்துடுச்சு. அந்த சூனியக்காரன் எனக்கு கொடுத்த சாபம் நீங்க போகுது. அதனால நான் பழி வாங்க போறேன். அற்புதம், ரொம்ப அற்புதமா இருக்கு ரெக்க இளவரசரே. என்னோட அரண்மனைக்குள்ள திருடங்க புகுந்துட்டாங்க போல. எவ்வளவு தைரியம் இருந்தா தந்திர மந்திரம் சிறந்த என்கிட்டயே உங்க வேலையை காமிப்பீங்க. உங்களை நான் உருமாத்திரம் பாருங்க. மியாவ். நீ தான் எல்லாராலையும் பிரபலமா பேசப்படுற சூனியக்காரனா? நான் உன்னை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன்.
உன்னால உன் உருவத்தை எப்படி வேணாலும் மாத்திக்க முடியுமா, சின்னதாவோ பெருசாவோ, அது உண்மையா என்ன? ஆமா, அது உண்மைதான். என்ன மாதிரி ஒரு மந்திரவாதிக்கு சுலபமா புலியாவ மாற முடியும். புரிஞ்சுதா? மியாவ். இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு படல. எந்த ஒரு பெரிய மந்திரவாதியும் தன்னோட சக்தியை பெரிய விலங்கா உருமாற முடியும். ஆனா ரொம்ப சாதுரியமான மந்திரவாதியால தான் சின்ன ஜந்துவா மாற முடியும். உதாரணத்துக்கு பள்ளி மாதிரி. அது உன்னால நிச்சயமா முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல உன்னால முடிஞ்ச மாறி காட்டு. ஆத்தியா, என்னோட மந்திர சக்தியை இப்ப புரிஞ்சுதா? ஐயோ, என்ன விடுங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. மியாவ். நீ எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டியோ அது எல்லாமே உனக்கு கிடைச்சிருச்சு. அந்த சூனியக்காரனோட அரண்மனை, நிலம், சொத்து இது எல்லாமே இனி உனக்கு தான் சொந்தமானது. நீ சாகர வரைக்கும் பெரிய பணக்காரனா ரொம்ப சௌகரியமா வாழ்றதுக்கான எல்லாத்தையும் நான் உனக்கு செஞ்சிட்டேன். இதுக்கெல்லாம் நீ எனக்கு நன்றி கடனா ஏதாவது செய்யணும்னு நினைச்சா நான் சொல்ற மாதிரி செய்யு. அங்க பாரு, அந்த வாளை எடுத்து என்னை வெட்டி கொல்லு. நீங்க எனக்கு இவ்ளோ நல்லது செஞ்சதுக்கு நான் உங்களை கொன்னு நன்றி கடன் செலுத்தணுமா? நீ நான் சொல்றத ஒழுங்கா கேளு, இல்லன்னா என்னோட நகங்கள் உன்னோட நெஞ்ச கிழிச்சிடும். நான் சொல்றத மட்டும் ஒழுங்கா செய். ஆரம்பி. இங்க என்ன நடக்குது? இவங்க தான் என்னோட அம்மா. இல்ல அரசே, நான் உன்னை நல்லா கவனிச்சு இருக்கலாம். ஆனா நான் நிஜமாவே உன்னோட அம்மா இல்ல. ஒரு சூனியக்காரனோட சாபத்தை நீக்க நான் உன்னை சின்ன குழந்தைய இருக்கும் போது என் கூட தூக்கிட்டு வந்துட்டேன். உன் அப்பா அம்மாவும் ரொம்ப தூரத்துல இல்ல. இன்னைக்கு ராத்திரியே நீ அவங்கள சந்திக்க போற. அங்க பாருங்க, இது நம்ம குழந்தை கையில இருந்த பொம்மை. எனக்கு அது நல்லா தெரியும். அந்த பறவை என்ன பண்ண போகுது? அது நம்மள பின்தொடர சொல்லி சொல்லுது. இங்க வா. நம்ம பார்வையாளர்கள் வந்துட்டாங்க இளவரசே. உன் அப்பாவும் அம்மாவும் உன்னை தேடி வந்துட்டு இருக்காங்க. அம்மா, அப்பா. ஓ, எனக்கு நீ திரும்ப கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் இந்த ரெக்க இளவரசரோட கதை. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நம்ம ஹாப்பியா இந்த மாதிரி ஏதாவது சூனியக்கார சாபத்தால மாத்திரது எவ்வளவு வேடிக்கையா இருக்கும். அதை விட நம்ம லியோ மேல யாராவது சாபம் போட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றேன், ஏன்னா அவன் ஹோம்ஒர்க்ல இருந்து தப்பிக்க அது நல்ல வழியா இருக்கும். என்ன சொல்ற லியோ? தப்பிக்காத வரைக்கும் சாப வாங்க நான் கவலைப்பட மாட்டேன்னு வச்சுக்கோ. இப்ப நம்ம மூளைக்கு நல்ல சாப்பாடு வேணும். ஹேய், கேக்கு தான் பெஸ்ட்னு இந்த புக்ல போட்டிருக்கு. என்ன சொல்றீங்க?